ஹாய் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தேனியில், அதாவது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ், அதாவது நியர்பை கவர்மெண்ட் ஐடிஐக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய புதிய ரயில்வே நிறுத்தம். ஸோ இங்கே வந்து கட்டுமான பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து மார்ச் இறுதிக்குள்ளே வந்து ரெடி ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் அங்கேயே நடந்துகிட்ருக்கு. வேலைகள்லாம் பரபரப்பாகவே நடந்துகிட்ருக்கு. விரைவில் வந்து முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கட்டுமான பணிகள் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான். அதுமாரி ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பழைய டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குது, அதை மாடிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்கள் நிறைய பேர் நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் சார்பாக ஸோ வீடியோக்களில் வந்து நிறைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் ஒரு சில நண்பர்கள் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் சரவணன் பீமா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் சொல்லியிருக்காரு, மின்சார ரயில் வரும்போது சத்தம் அதிகம் கேட்பதில்லை, ஆனால் டீசல் ரயில் தூரத்தில் வரும்போதே சத்தம் நன்றாக கேட்கும். குறிப்பாக ஆண்டிப்பட்டி கிளம்பும்போது எனது ஊருக்கு கேட்டுவிடும். ஏன்னா அவரோட ஊருக்கும் ஆண்டிப்பட்டிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்ரு இருக்குன்றாரு. அப்போவே எனக்கு வந்து அந்த அதிர்வுகளோ இல்லை அந்த சத்தங்களோ கேட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் மின்சார ரயில் வரும்போது அந்த அளவுக்கு கேட்குறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா டீசல் இன்ஜினை விட மின்சார ரயில் வந்து கொஞ்சம் வெயிட்டும் கம்மி, நாய்ஸஸ்ஸு எல்லாமே வந்து குறைவு, அதேமாதிரி வேகமும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம ஏரியாவில், அதாவது மதுரையிலேருந்து போடி வரையிலான இந்த பாதையில் வேகம் அப்படின்றது சுமாராக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் இன்ஜின் தான் பயங்கர வேகமாக போகும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிடும். அதேமாதிரி மணி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர் என்ன சொல்கிறாரு, போடி டு கோவை, புனலூர், ராமேஸ்வரம் அண்டு ரெகுலர் விழுப்புரம், சென்னை இந்த மாதிரி ரயில்கள்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இங்கே வரும்போது இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஒரு 10-10:45 இருக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஒரு என்னடா சிக்னல் க்ரீனில் எரியுதே அப்படின்னு நினச்சேன். அதாவது மதுரையை நோக்கி பார்த்தா ஒரு இன்ஜின் மட்டும் தனியாக கலந்து வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி டீசல் இன்ஜின் நான் ரன் பண்ணும்போது ஒரு லோக்கோ வந்து இப்படி தான் போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேருந்து வெளியே போகும், போயிட்டு மறுபடியும் ஈவினிங் டயத்தில் வந்து மறுபடியும் பிக்கப் பண்ணும். இப்போ ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. வேறு அதாவது இந்த இன்ஜின் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது போகலாமோ, ஒருவேளை அப்படியா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இல்லையா, ஸோ சென்னை ட்ரெயின் வந்து சும்மா இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஜின் வந்து வேறு இடங்களுக்கு ஏதாவது நகர்த்தலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, அதாவது இப்போ மதுரையிலேருந்து போடி வரையிலான மின்பாதையை மாற்றப்பட்டு மின்சார இன்ஜின் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பயண நேரம் வந்து குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒரு தடவை இதில் ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நண்பா, அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து எனக்கும் ஆசை தான், ஒரு ட்ராவல் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் இன்ஜின் பொருத்தப்பட்டதுக்கப்புறம் நான் ட்ராவல் பண்ணலை. ஸோ ஒரு தடவை ட்ராவல் பண்ணி எவ்வளோ டைம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம வந்து லைவாகவே பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நம்ம சர்ச்சிங் பேர்ட்ஸ் சேனலை மறுபடியும் கொண்டு வரணும். ஸோ அதற்காக எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த சேனல் வந்து ஹேக் செய்யப்பட்டது அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவிலும் நான் மென்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு அது தெரியாது. ஸோ என்னடா அப்டேட்டெல்லாம் வரலன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வணக்கம் நண்பா.